ஐயோ 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 ஐயோ, அத்தனை சொக்கத்தாங்க. $3 லட்சம். என்ன தங்க வேலை? யாரு யாரு யாரு? குட் மார்னிங் மிஸ்டர் முதலியா. How do you do? How is Lata? என்ன சபாபதி ஆடி அசைஞ்சுக்கிட்டு? ஆனா புறப்படும் போது யாராவது வந்துகிட்டே இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, உனக்கு ஏதோ தடங்கள் வரணும்னு நினைச்சேன். ஞாயிற்றுக்கிழமை பாரு யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க. நானும் தனியா ஒன்னும் புரியாம முடிச்சுக்கிட்டே இருந்தேன். யாருக்கும் பையன் மணி போட்டுருக்குதா? நீ தானப்பா கூட்டியாரு சொன்ன? பச்சை பச்சை நான் தான் கூட்டு சொன்ன, நீ கூட்டு வந்துட்ட. வந்த சோனியை கூப்பிட்டு மணிக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்து மணி ஜூஸ் வாங்கி கொடு. அடைச்சி மெதுவா மெதுவா. முதலியார் என்ன வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்புறம் பழத்துல வந்து நோடிற மாதிரி கதவை குறைஞ்சிக்கிட்டு உள்ள போயிட்டேன். ஜீ பூம்பா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்னடா கவலை? சீனு, மிஸ்டர் தங்கவேல் முதலியார் என்னதாடா சொன்னாரு? பெருச்சாளிக்கு பிறந்த வயலன்னு சொன்னார். அப்படியா சொன்னாரு? நம்மள கண்டவர் வழிப்பாரா? தங்கத்தை காமிச்சு அவர் அங்கமெல்லாம் ஆடி போச்சுறார். ஜீனுடி ஜீனுடி எப்படி இருக்கு ட்ரெஸ்? நல்ல பாய்க்கடையில நிக்க வச்சிருக்கிற பொம்மை மாதிரி கும்முன்னு இருக்கிற பெரிய ஆபீசர் மாதிரியே இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் பாஸ்கர். Oh my God! All smuggled gold. கள்ள தங்கம். தங்கவேலு. Hello. Congratulations, Bhaskar dear. Hi. Congratulations, Lata darling. இங்க பாருங்க, என்னமோ மாயம் பண்ணி அப்பா மனசையே மாத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நான் என்ன செய்யறேன்? எல்லாம் அந்த ஜீபும் பாகம் சீனும் செய்த வேலை. ஓஹோ, அதுதான் அப்பா எப்ப பார்த்தாலும் அந்த தீபம்பா பேரையே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரா? அவர் எதை வேணாலும் ஜெபம் செய்யட்டும். ஆனா முகூர்த்தத்தை தான் 6 மாசம் 6 months தள்ளி வச்சுட்டாரே. ஏன் தள்ளி வச்சா என்னவா? அது வரைக்கும் நாம 2 பேரும் சந்திக்க கூடாதா என்ன? அப்போ இன்னைக்கு பீச்ல கண்டிப்பா சந்திக்கலாம். 9 மணிக்கு. நிச்சயமா. பாஸ்கர், நீ லதாவை தனியா சந்திக்க போற இல்லையா? லதா லதா லதா. பாஸ்கர் எங்க லதா இருக்க? இங்க இருக்கேன் பாஸ்கர். தீபம்பா நீங்களா? எனக்கு தெரியாம தானே லதாவை சந்திக்க இங்க வந்தீங்க. பரவாயில்ல, கேட்காம உதவி செய்யறதா உத்தம நண்பனுக்கு அடையாளம். உதவியா? ஆமா, அன்று சாலமன் கருங்கடல் பக்கம் ராணி ஷீபாவுக்காக காத்திருந்த பொழுது நடந்ததே ஒரு ஏற்பாடு, வரவேற்பு. அது போன்ற ஒரு வரவேற்பு இன்று இங்கு நடக்கும். வரவேற்பா? மிஸ்டர் தீபம்பா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பாருங்க, புரியும். ஜீபூம்பா. வண்டர்ஃபுல். மிஸ்டர் தீபம்பா, இதான் என் லதா. வாவ் வாவ் பின்சன் ஹல்வா. மஸாக்கல் கேர், மஸாக்கல் கேர். ரொம்ப மகிழ்ச்சி. மாசு இல்லாத மாணிக்கன்னு உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பணமும் வசதியும் வந்த உடனே நீங்களும் மாறிடுவீங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்களுக்கு ஏன் அன்பு தேவையில்லை. லதா, என்ன லதா சொல்ற? நல்ல வேலை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே நீங்க எப்படிப்பட்டவருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். லதா லதா. ஆமா, மிஸ்டர் இன்ஸ்பெக்டர் தானே பேசுறது? வர்த்தகர் தங்கவேலு முதலியார் ஆபீஸ்ல 3 லட்சம் ரூபாய் பெருமான கள்ளக்கடத்தல் தங்க இருக்கு. உடனே போய் சோதனை போடுங்க. அப்படியா? நீங்க பேசுறது? ஃபாதர், ஏன் பாதியிலே பட்டுன்னு வச்சிட்டீங்க? நீங்க யார் பேசுறதுன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. பேரை சொல்லுவேனா? ஓ, வண்டர்ஃபுல் ஐடியா. அந்த சீபூம்பா இருக்கானே, தங்கமும் வைரவுமா தான் மூச்சே விடுறான். அதிர்ஷ்டவசமா நம்ம பாஸ்கரனே அவன் தெத்து எடுத்துக்கிட்டா. சீ பூம்பா, ஐய, அவன் பேரை கேட்கும் போதே அருவருப்பா இருக்கு. இத பாருங்க, இந்த மாதிரி திடீர்னு பணம் வந்தாலே ஆபத்து தான். ஊர்ல எங்க பார்த்தாலும் போலீஸ் சோதனை, கள்ள கடத்தல், தங்கம், ஜெயிலுன்னு பேசிக்கிறாங்க. பாவம் அந்த தம்பி பாஸ்கர் ஆழம் தெரியாம கால விட்டாரோ என்னவோ. ஐயோ, நீ ஒரு தலைவேதனை. எப்ப பார்த்தாலும் உனக்கு சந்தேகம். ஒட்டும் போது ஒட்டுவான், ஒதுங்கும் போது ஒதுங்கிக்கிடுவான். நாம என்ன சீ பூம்பாவுக்கா கொடுக்க போறோம்? பாஸ்கர் தானே கொடுக்க போறோம். நடக்காதுப்பா, இது நிச்சயமா நடக்காது. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கப்பா, நிறுத்திடுங்க. கல்யாணத்தை நிறுத்தா? ஆமாப்பா. என்னம்மா இது? பாஸ்கரன் சாதாரணமா இருந்தப்போ பாஸ்கரன் உத்தரவிட்ட, இப்ப அவன் ஒவ்வொரு நல்ல நிலைக்கு வரும்போது வேண்டான்றியா? அப்பா, பாஸ்கர் இப்ப பழைய பாஸ்கர் இல்ல. அவரோட தீபம்மா மட்டும் இல்ல,
ஒரு லம்பாடி கூட்டமே இருக்கு. லம்பாடி கூட்டமா? ஆமாப்பா, அவங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க. லதா, லதா. ஏன்டா இங்க ராத்திரி வேலையில வந்த? சார், நம்ம ஆபீஸ்ல ஒரே போலீஸ் கூட்டமா இருக்கு சார். சோதனை போட்டுக்கிட்டாங்க சார். சபாபதி ஐயா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி, நீ வீட்டுக்கு போ. சரி சார். போலீஸ் கூட்டம் சபாபதி கையோட கூட்டு வர சொன்னார். இன்ஸ்பெக்டர் சார், இவர்தான் மிஸ்டர் தங்கவேலு, என் சீனியர் பார்ட்னர். ஐயா, போலீஸ் வந்த உடனே நான் சீனியர் பார்ட்னர் ஆயிட்டேனா? மிஸ்டர் முதலியார், உங்ககிட்ட கள்ளக்கடத்தல் தங்கம் இருக்கிறதாக போன் மூலம் எங்களுக்கு தகவல் கிடைச்சது. உடனே இங்க வந்து சர்ச் பண்ணோம். இவ்வளவு தங்கமும் பெட்டியோட கிடைச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? மிஸ்டர் முதலியார், டோன்ட் வரி, ட்ரூத் இஸ் தி பெஸ்ட் ஆன்சர். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு டெலிபோன் பண்ணது யாருன்னு சொல்ல முடியுமா? அதை கேட்கறதுக்குள்ள போனை டக்குன்னு கீழே வச்சுட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இங்க தங்க இருக்கிற விஷயம் என் பார்ட்னருக்கு தெரியாது. பாத்தீங்களா சார், நான் அப்பவே சொல்லல, எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால இவர் உங்களுக்கு டெலிபோன் பண்ணிருக்க முடியாது. தங்கத்தை என்கிட்ட கொடுத்தவனும் உங்களுக்கு டெலிபோன் பண்ணிருக்க முடியாது. அப்படின்னா டெலிபோன் பண்ணது நானே தான். 30 வருஷமா பிசினஸ் பண்றவன், சட்டம் தெரிஞ்சவன், இன்கம் டாக்ஸ் கரெக்டா கட்டுறவன், 3 லட்சம் பெருமான கள்ளக்கடத்தல் தங்கத்தை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா சார்? பின்ன ஏன் போன்ல உங்க பேரை சொல்லல? சொல்லியிருப்பேன், நேர்லயே வந்திருப்பேன். ஆனா இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரலாம்னு இருந்தேன். அப்ப இப்ப எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓயே, நம்பர் 9 ஐயாக்கண்ணு தெருவு, வடக்கு சைதாப்பேட்டை. அங்க சி பூம் பான் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு 2 அசிஸ்டன்ட், பாஸ்கர், சீனு. அவனோட இல்ல, ஆம்பளை பொம்பளைக்கு அத்தனையும் சேர்த்து ஒரு லம்பாடி கூட்டமே அங்க இருக்கு. டோன்ட் டிலே. கான்ஸ்டபிள், இந்த பெட்டி எடுத்துக்க. நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. சபாபதி வா. சீனியர் பார்ட்னரே போகும்போது ஜூனியர் பார்ட்னருக்கு என்ன வேலை? வா. மிஸ்டர் முதலியா, யூ டோன்ட் வரி. நானே நேர்ல உங்க வீட்டுக்கு போய் உங்க வைஃப் கிட்டயும் லதா கிட்டயும் விஷயத்தை விளக்கமா சொல்றேன். அதே மாதிரி சபாபதி வீட்லயும் போய் சொல்லிடு. வாட்? ஜீபூம்பா கிட்ட இருந்து தானே பெட்டியை வாங்கினேன். நாங்க வாங்கல, அவராதான் கொடுத்தாரு. மிஸ்டர் முதலியா, நில்லுங்க. பாஸ்கர், அவர் எங்கே? தெரியலையே சார். அவர் அட்ரஸ் என்ன? சார், கடவுளோட அட்ரஸ் கூட கொடுத்துடலாம். இந்த ஜீபூம்பா அட்ரஸ் நான் எப்படி சார் சொல்லுவேன்? அவர் கல்லிலும் இருப்பார், புல்லிலும் இருப்பார், முள்ளிலும் இருப்பார், கடிகார முள்ளிலும் இருப்பார். போராட்ட காலத்தின் ரூபமே நான் தானே காட்டுறதுக்கு என் வாச்சிலே வந்து உட்காந்துக்கிட்டியா? இன்ஸ்பெக்டர் பார்வையை பாத்தியா? உள்ளேயே தள்ளுவார போல் இருக்க. என்ன பண்ண போற? தங்க கட்டி என்ன கை, கம்பி என்ன போகுது? இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? டேட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. பாஸ்கர், உங்க வாக்குமூலம் என்ன? நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். அவருக்கு ஒண்ணும் தெரியாது சார். நான் கொடுக்குறேன் சார் வாக்குமூலம். இந்த பெட்டியை இதோ இந்த தங்கவேலு முதலியாருக்கு கொடுத்தது நான் தான். பாத்தீங்களா குற்றத்தை அவனே ஒத்துக்கிட்டான். இது எவ்வளவு பெரிய குற்றம்? குற்றமே இல்ல சார். இந்த பெட்டியோட நீங்க கோர்ட்ல போய் நின்னா கேஸ் நிச்சயமா உங்க பக்கம் நிக்காது. கேஸ் நிக்குது, படுக்குது. அதை பத்தி நீ ஏன்டா சொல்ற? அவங்களுக்கு தெரியாதா? முதலியா சார், எல்லாத்துலயுமே பாத்ததா என்ன கூப்பிட்டாருயா? கள்ளக்கடத்தல் குற்றமா இல்லையா? கள்ளக்கடத்தல் குற்றம் தாங்க. ஆனா நான் முதலியாருக்கு தங்கமே கொடுக்கலையே. அட பாவி, இப்பதான் பொட்டியை கொடுத்தேன்னா இப்ப தங்கமே கொடுக்கறேன்றான். இது என்ன சார் வாக்குமூலம்? போறா சார். இவன் பேசுறது அத்தனையும் சுத்த போய். இந்த பொட்டியில இருக்கிற அத்தனையும் சுத்த தங்கம். அது சுத்தமா தங்கமே இல்ல. நீங்க சொல்றதா சுத்த போய். அடி வாங்க போறேன். என்னடா இது? என்னது? என்ன? நான் எடுக்கல சார், அவங்க காட்டுறேன். உரகல்ல கூட நான் உரைச்சு பார்த்தேன் சார். கண்ணால் காண்பதும் போய், கல்லால் உரைப்பதும் போய், கடித்து பார்ப்பதே மெய். சீரோ விளையாடாத. நான் விளையாடல சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் விளையாடுறாங்க. அவங்களையே ஒரு கட்டி எடுத்து கடிச்சு பார்க்க சொல்லுங்க. கமான். தங்க கட்டிய கடிக்கிறதா? நம்ம பல்லு உடையிறதுக்கா? இல்ல நீ கட்டுற கடிடா சார். பிச்சு ஒரு பர்மிஷன். பர்மிஷன் பேர்ல கடிக்கிறான். கடிக்கிட்டேன் பல்லு உடைய. என்னப்பா இது? தங்கவேலு, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. என்ன கொஞ்சம் கடி. நீங்க ஒண்ணு பிடிங்க. சாக்லேட்டு சார், நீங்களே பாருங்க சார்.
எஸ் இட் இஸ் சாக்லேட் தேங்க்ஸ் டு ஜீபூம்பா. பாத்தீங்களா சார், தங்கம்னு சொன்ன அதே வாய் இப்ப சாக்லேட் சொல்லுது. சொல்றவன் திங்கிறது ரெண்டும் ஒரே வாய் தான்ப்பா, வெவ்வேறையா? இன்ஸ்பெக்டர், இனிமே தகுந்த ஆதாரம் இல்லாம எந்த கேஸ் எடுக்காதீங்க. இந்த மாதிரி வயசான கோமாளிங்க பேச்ச கேட்டு எதுலயும் இறங்காதீங்க. தேங்க்யூ ஜென்டில்மேன், யூ மே கோ. தேங்க்யூ சார். இம்பாசிபிள். நமக்கெல்லாம் பெரிய அவமானம். பெட்டிக்குள்ள இருந்த தங்க கட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல சாக்லேட் கட்டியா மாறுறதா? இது பாஸ்கர் சீனோட வேலை இல்ல. அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கர சக்தி உதவி செஞ்சுக்கிட்டு. கரெக்ட். அந்த சக்தி வேற யாரும் இல்ல, ஜீபூம்பா. அவன் நம்மை விட பெரிய கள்ளக்கடத்தல்காரன். அவனுடைய ரகசியத்தை நாம் கண்டுபிடிச்சே ஆகணும். எஸ் நம்பர் 1. என்ன இங்கே ரெண்டு ரைட் விட்டுட்டு இருந்தா இப்படி ஜாலியா வெளியே போயிட்டு வாங்க. இல்ல ஜாலியா இங்கேயே இருக்கேன். இங்க உமக்கு இல்ல ஜாலியா? நான் என் சரவை பார்க்க வந்திருக்கேன். நானும் உன் சரவை தான் பார்க்க வந்தேன். ஐயோ, நான் அது பக்கத்துல உட்கார்ந்து பேச போறேன். நான் பக்கத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கேன். சரவ பக்கத்துலயா? இல்ல உன் பக்கத்துல. ஐயோ, என்னையா அது உண்மை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் எப்படி என் காதலியோட பேசுறது? மந்திரவாதி சிம்மன் சாலமன் இப்படி எல்லாம் கூச்சப்பட மாட்டேன். ஐயோ, சுத்த விவரம் புரியாத ஆளா இருக்கீங்களா நீங்க? உங்க சாலமன் என்ன தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல லவ் பண்ணுவான் போல இருக்கு. நீங்க உங்க சாலனை பத்தியே நினைச்சிட்டு பாருங்க. கூப்பிட்டா வாங்க. நான் வந்து பார்த்து போனா புயல சிக்கிற எச்சல மாதிரி இப்படி தவிக்கிறோம். என்னது இது? சரோ சத்தமா இல்ல புறா சத்தமா? அம்மா, அம்மா, நான் உன்னை காதலிக்க வந்திருக்கிறேன், கண்டுபிடிக்க வரல. ஐயோ, என்ன காப்பாத்துங்களேன், என்ன காப்பாத்துங்களேன். எப்படி காப்பாத்துவேன்? தலை எந்த பக்கம்னு தெரியல, கால் எந்த பக்கம்னு தெரியல. மேல் பக்கம் தலை, கீழ் பக்கம் காலு. அது எனக்கு தெரியல. ஐயோ, இது என்ன விளையாட்டு? ஜீபூம்பா. சீனு, சீனு, சீனு. 3 தரம். ஏமா என்ன கூப்பிடுறியா இல்ல ஏற விடுறியா? விளையாடாதீங்க. உங்ககிட்ட விளையாடாம பின்ன உங்க மாமன் கிட்ட விளையாடுவேன். எப்படி இருக்கிறான் உங்க மாமன்? பாண்டிப்பாய, மொட்டப்பாய, பொட்டப்பாய. ஐயோ, பத்திரிகையில தான் படிச்சிருக்கிறேன். ஆம்பளை பொம்பளையா மாறுறதா? நம்ம கேட்டே அப்படி ஆயிடு போயிருக்கு. என்னையா யாரும் தெரியா விளையாடுறியா? உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கூப்பிட்டாதான் வரணும்னு சொன்னா இல்லையா? ஐயா, உனக்கு இடம் பொருளே கிடையாதா? நான் இருக்கிறது அவ கண்களுக்கு தெரியாது, உனக்கு மட்டும் தான் தெரியும். கிழிச்ச. ஏயா, உன் கண்ணுக்கு நாங்க 2 பேரும் தெரிய மாட்டோமா? போயா. ஜீபூம்பா. ஜீபூம்பா. தேங்க்யூ. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? ஆமா, உனக்கு தான் தேங்க்ஸ். சீனு, சரோ, கொஞ்ச நேரத்துக்கு என்னையே நான் மறந்துட்டேன். ஆமா, உனக்கு மறந்துதான் தெரியும், மாறுறது எப்படி தெரியும்? சரோ, சீனு, சரோ, சீனு, சீனு. Well, friends, for the great success of the basketball match. Cheers!
என்ன சொல்ற? பாட்டு திடீர்னு நின்னு போச்சு. இது சைனீஸ் டார்ச். இதனுடைய புகை பட்டதுனால இன்னும் 4 மணி நேரத்துக்கு எவனும் எழுந்துக்க மாட்டான். இதனால உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? நோ 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 நோ. பாண்டி, நம்ம பாய்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவங்களுடைய ஷூ எல்லாம் கைக்கிட்டாங்க, எடுத்துட்டு வர சொல்லு. ஷூ? யா. வெல் பாய்ஸ், இந்த ஷூஸ் எல்லாம் இங்க வச்சுட்டு அந்த பிளேயர்ஸ் எல்லாம் சௌகரியமா மாடியில படுக்க வைங்க. கோ. ஓகே ஓகே பாஸ். Do it, பாண்டி. டைமண்ட் ஷூக்குள்ள வைரமா? எனக்கு அப்பவே சந்தேகம் தான். பந்தாட்டக்காரங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே, விருந்து இவ்வளவு பிரமாதமா வச்சிருக்காரே நினைச்சேன். இப்பதான் உண்மை புரியுது. ஆமா, ஆட்டக்காரங்களுக்கு ஷூக்குள்ள வைரம் இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. இது அனுப்புறவனுக்கு எனக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். வண்டர்ஃபுல். உங்க மூளையே மூளை. Oh, sorry.